மாண்பு உறுப்பினர் ரூபி மனோகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்குநேரி பெரிய குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. மழைக்காலங்களில் அதனுடைய கரை உடையும் அபாயம் உள்ளது. அரசு அந்த கரையை பலப்படுத்தி நாங்குநேரி பெரிய குளத்தை தூர்வார ஆவண செய்யுமா என தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். இவர் கோரிக்கையும் நான் நன்கு அறிவேன், நியாயம்தான். அதை ஆன்மீக கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கும் அரசு. மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மோகனூர் ஒன்றியம் ஆண்டாபுரம் கிராமம் வழியாக 50 மீட்டர் அகலத்தில் கருவாட்டாறு செல்கிறது. மழைக்காலங்களில் 3 மாதம் முதல் 6 மாதம் வரை ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. அதன் வலது கரையிலே ஆண்டாபுரம் கிராமம் மற்றும் அதன் அருகில் வேலம்பட்டி, பூண்டிப்பாளையம், அரூர், ஆலம்பட்டி, அரசம்பட்டி போன்ற கிராமங்களும், அதன் இடது கரையிலே திருச்சி மாவட்டம் எம்களத்தூர் மற்றும் மேக்கில்நாக்கியம்பட்டி கிராமங்களும் உள்ளன. எனவே மழை காலங்களில் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மக்கள் சுற்றி செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த ஆற்றின் குறுக்கே ஒரு மேம்பாலம் அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு, மேலும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கையை நான் வைத்துள்ளேன் என்பதையும் பணியோடு தெரிவித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு பாலம் கேட்காங்க ஆத்துல. ராமலிங்கம். அவரு பேசின பேச்சை பார்த்தா பாலம் கேட்ட மாதிரி தெரியல. அவங்க ஊரை சுற்றி ஒரு ஜாகிரபி சொல்லி முடிச்சிருக்கார். மாண்பு உறுப்பினர் அவர்கள் எழுதி கொடுத்தால் அது ஒட்டி கவனிக்கப்படும். மாண்பு உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மாவுடைய அரசிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி செய்வதற்காக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி ஏறத்தாழ பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய, உள்ளாட்சித்துறையிலே கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு அதில் 14,000 ஏரிகளிலே ஏறத்தாழ 6,000 ஏரிகள் அன்றைக்கு தூர்வாரப்பட்டதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். மீதமுள்ள 8,000 ஏரிகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தூர்வாருகிற அந்த நடவடிக்கையை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் எடுத்தால், இது போன்ற மழை காலங்களிலே மழை நீரை சேமித்து வைப்பதற்கு குடிமராமத்து திட்டம் நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சிகரமான திட்டம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எஞ்சியுள்ள இந்த 8,000 ஏரிகளை தூர்வாருவதற்கு முன் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, குடிமராமத்து என்பது ஒரு நல்ல திட்டம். நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுவரையில் நானால் இப்பொழுது RRR திட்டம் வந்திருக்கிற காரணத்தால் பல ஏரிகளை அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் சொன்னதையும் அரசு கவனிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவாரூர் மாவட்டத்தில் காவிரி பாசன பகுதி மற்றும் வெட்டாறு பாசன பகுதிகளில் ஆறுகளை விட பாசன வாய்க்கால்கள் மேடாகி கொண்டிருக்கிறது. எனவே குறைவான தண்ணீர் ஆறுகள் வருகிற பொழுது வாய்க்கால்களில் சரியாக ஏறி செல்வது கிடையாது. எனவே இந்த குறையை போக்குவதற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவைக்கேற்ப தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும். இதனை அரசு செய்வதற்கு முன்னுரிமை என மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இப்பொழுதெல்லாம் கேட்பதெல்லாம் டேம் பற்றியதல்ல, தடுப்பணை தான். ஆனால் அதுதான் சரியாக கூட இருக்கிறது. எனவே இதுவரையில் ஒரு 500 தடுப்பணைகள் கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு நான் முதலமைச்சரத்தை மற்றவரை கேட்டிருக்கிறேன், ஒரு 1000 தடுப்பணைகளை வருகிற ஆண்டில் கொடுத்தால் கூடுமான வரையில் எல்லா உறுப்பினருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும். அதுதான் இன்றைக்கு நீர்வளத்துறையிலே செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. காரணம், தடுப்பணை கட்டுவதன் மூலம் அங்கே ஒரு 6 அடி 4 அடி தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் இருப்பதால் கிட்டத்தட்ட ஒரு பொருளாங்க 2 பொருளாங்க தண்ணீர் நிற்கும் வருஷம் முழுவதும். ஆக நீர் ஆதாரம் கிடைக்கிறது. நீங்கள் மாயனூரை பார்த்தால், ஒரு காலத்தில் நாங்கள் கட்டினோம். மாயனூர் அப்பொழுது வறண்ட பகுதி, இப்போது வளமான பகுதியாக இருக்கிறது. என்னுடைய தொகுதியிலேயே ஒரு தடுப்பணை கட்டினேன். கட்டும் போது எல்லாம் இது வானாது எங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இந்த மழையில் நின்று தண்ணி
எல்லா கடலும் தண்ணி ஏறி போச்சு. ஆகையினால குடி தண்ணீர் மட்டும் விவசாயத்துக்கு கிடைக்கல. ஆகவே விவசாயத்திற்கு தேவையானது இப்பொழுது தடுப்பணைகள் தான். எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல அந்த தடுப்பணை கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை ஏற்படும். தூர்வாருவது என்பது நீங்கள் குறிப்பிட்ட அந்த கால்வாய்களை கவனத்தில் கொள்கிறேன். இந்த ஆண்டு தூர்வாருவது நினைத்துக் கொள்ளலாம். மாண்பு உறுப்பினர் அன்பழகன். பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்ற சின்னாறு அணையில் இருந்து அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீருக்கு இடையிலே மாரண்டள்ளி அணைக்கட்டு இருக்கிறது. அந்த அணைக்கட்டில் இருந்து 420 கனஅடி தண்ணீர் மட்டும் செல்லக்கூடிய கால்வாயாக செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்கிறது. அந்த செங்கன் பஸ்லாவ் ஏரியிலிருந்து கொண்டசாமநல்லி ஏரி வரை 14 ஏரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. அதே போல பாப்பார்பட்டி ஏரி வரை, புலிகரை ஏரி வரை என்று கிட்டத்தட்ட 100 ஏரிக்கு பக்கமாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலையிலே சின்னாறு அணையினுடைய அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீரானது இந்த அணைக்கட்டை தாண்டினால் நேரா ஒகேனக்கலுக்கு தான் செல்லு அடைகிறது. ஆகவே இந்த 420 கனஅடி கொள்ளளவு கொண்ட அந்த கால்வாயை 1000 கனஅடி கொண்ட கொள்ளளவு கொண்ட கால்வாயாக மாற்றினால் தண்ணீரானது உபரி நீரானது அந்த ஏரிக்கு செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும். அப்படி உருவாக்குகின்ற பட்சத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்லும். உபரி நீர் வருகின்ற பொழுது 420 கனஅடிக்கு மேல் வருகின்ற தண்ணீர் அனைத்துமே ஒகேனக்கலுக்கு சென்று வருகிறது. இதே சின்னாறு அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீருக்கு சாமனூரிலே ஒரு தடுப்பணையும் தொல்லக்காது என்ற இடத்திலும் ஒரு தடுப்பணையும் கட்டினால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முழுமையாக பயன்படக்கூடிய வகையிலே அது அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அரை மணி நேரம் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மற்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதை அந்த ஏரி இந்த ஏரின்னு சொல்றார்கள். ஆனால் மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் அமைச்சராக இருந்தவர்கள். இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கலாம். இவ்வளவு முக்கியமான வேலையை என்னிடத்தை விட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை இந்நாள் அமைச்சர் ஏற்றுக்கொள்வார். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீரக்கல்புதூர் பிஎன்பட்டி மேட்டூர் நகராட்சியில் கழிவுநீர் காவேரி ஆற்றில் கலக்கின்றது. ஏற்கனவே நகராட்சித்துறை சார்பில் 12 கோடி நிதி அறிவிக்கப்பட்டு பொது சுத்திகரிப்பு நிலையம் அறிவிக்கப்பட்டு இந்த நிலை வரையும் நடைமுறைப்படுத்தவில்லை. அனைத்து கழிவு நீரும் காவேரி ஆற்றில் கலந்து மக்களுக்கு நோய்வாய்ப்படுகிறது. எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மூத்த அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் அந்த 12 கோடி அறிவித்ததை நடைமுறை செய்து பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து மேட்டூர் காவேரி தண்ணீர் கலக்காம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அது திட்டங்கள் தீட்டப்பட்டு அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டது. பொதுப்பணித்துறையினுடைய இடத்தின் வாயிலாக அந்த கால்வாய் அந்த குழாய்கள் பதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே பொதுப்பணித்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம். குழாய் பதிப்பதற்குரிய அந்த அனுமதி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கிறது. விரைவில் கிடைத்து அந்த குழாய்களை பதித்து கழிவுநீரை கொண்டு வந்து சுத்தப்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. அது ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் நேராக சேலத்திலே சொல்லியிருக்கேன். திருப்பி இதில் ரெக்கார்ட் பண்றீங்க நீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம் அப்போது இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களால் நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னால் தற்போது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல பகுதிகளில் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துடைய பலன் கிடைக்கவில்லை. பல பகுதிக்குள்ள தண்ணீர் போகவில்லை. அதே போல இது டிசைன் பண்ணும்போதே எக்ஸஸ் வாட்டர் கிராமங்களுக்கு செல்ல மாதிரி பண்ணுச்சு. அதையும் விரைவாக அந்த குடிநீர் போவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டு, அதே போல கூட்டு குடிநீர் திட்டத்திலையும் அதே போல யூஜிடியிலும் செய்யப்பட்ட அந்த பைப் பதிச்சு சாலைகள்லாம் பழுதடைந்திருக்கிறது. இதுக்கு ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதே போல ஒரு வார காலமாக முக்கியமான பிரச்சனை வெள்ளூர் குப்பை கிடங்கு. அமைச்சர் நல்லா தெரியும், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. ஒரு வார காலமாக கடுமையான ஒரு துர்நாற்றம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு இதுவரை அந்த மாதிரி வந்ததில்லை. மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் கூட மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் பேசியிருக்கேன். அது உடனடியாக அந்த மருந்தெல்லாம் அடித்து, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அங்க இருக்கக்கூடிய உரம் தயாரிக்கக்கூடிய நிறைய எல்லாம் பண்ணியிருந்தோம். அதையெல்லாம் இப்பொழுது தற்போது செய்யவில்லை என்று தெரிகிறது. அது உடனடியாக செய்யப்பட்டு மருந்தடிச்சு அந்த துர்நாற்றம் வருவதை உடனடியாக தடுத்து, கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போத்தனூர், அதே போல நம்முடைய வெள்ளலூர், மதுக்கரை, குனியமுத்தூர், குறிச்சி, செட்டிபாளையம், மாத்துப்பாலம் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும்
பொதுமக்கள் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. உடனடியாக அமைச்சர் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். பில்லர் 3வது கூட்டு குடிநீர் திட்டம் அவருடைய காலத்திலே அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்டு எந்த இடத்துல தண்ணீர் எடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பணி நடைபெற்றது. அதற்கு பிறகு அதனுடைய ஸ்டேஜ் கொண்டு ஒரு தனியாரிடம் 100 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் ஒரு 6 ஏக்கர் நிலம் கிடைத்தால்தான் இப்போது பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் எங்கேயும் இல்லாத அளவிற்கு கிராவிட்டிலே முழு மக்களுக்கும் முழு தொகையும் முழு 150 MLD தண்ணீரும் தருகிற அந்த இடம் உயரமான இடத்திலிருந்து கொண்டு அதை சேர்த்திருக்கிறோம். ஏற்கனவே இப்போது நம்முடைய கேரளாவில் இருந்து வருகிற தண்ணீர் பில்லூர் 1, 2 மற்றும் இதெல்லாம் கிட்டத்தட்ட 350 MLDக்கு மேலாக நமது கோயம்புத்தூர்ல கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பில்லூர் 3 திட்டம் முழுமையாக அந்த தண்ணீர் எடுக்கிற நேரத்தில் நமது மேட்டுப்பாளையம் பக்கத்திலே ஒரு தடுப்பணை கட்டி அதுக்காக மேட்டுப்பாளையம் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் எடுக்கிற அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதனை மீதப்படுகிற தண்ணீரை மற்ற நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் கிராமங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக தான் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது, திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த தண்ணீர் கொண்டு செல்கிற பணி நிறைவேற்றப்படும். மேலும் இருக்கிற குப்பைகள் மருந்தடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மருந்தடிக்க உரிய என்ன நிலைமை என்று ஆணையரோடு கலந்து பேசி அதை செய்கிறோம். 3வதாக இங்க இருக்கிற இப்ப நீங்க கேட்டீங்க இந்த ரோடு எல்லாம் போடணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டார்கள். கேட்டபோது 300 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக கோவை மாநகராட்சிக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மறுபடியும் அவர் கேட்டிருக்கிறார், நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். எனவே முதலமைச்சரை கேட்டு மீதம் இருக்கிற எந்தெந்த சாலைகள் பழுதுபட்டிருக்கிறதோ அதை சரி செய்ய வேண்டும் என்ற அதை செய்யலாம். அதோடு இப்ப குடிநீர் குழாய்கள் பைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனியார்கள் உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் கொடுத்தது. தனியார் குடிநீர் குழாய்கள் ஆங்காங்க பறித்து பைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பணி கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது, முடிக்கட்டும் என்று இருக்கிறோம். எனவே விரைவில் அந்த சாலைகளும் போடப்படும். விநாயகன் 143 மாண்புமிகு உறுப்பினர் திரு KP முனுசாமி, மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசின் பரிசீலனையில் ஏதுமில்லை. மாண்புமிகு உறுப்பினர் KP முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் மொழியில் அழிந்து வரும் நிலையில் இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்களை தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் 20ஆம் நூற்றாண்டில் 3000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை தமிழகம் முழுவதும் அலைந்து கண்டுபிடித்து, அதேபோல எழுத்து பிரதிகளையும் கண்டுபிடித்து 90 நூல்களுக்கு மேலாக பதிப்பகம் செய்தார்கள். அந்த காலத்தில் ஒரு புத்தகத்தை பதிப்பகம் செய்வது என்பது பொருளாதார ரீதியாக ஒரு தமிழறிஞருக்கு இயலாத காரியம். அந்த நிலையில் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் கல்விமான்கள், செல்வமிக்க கல்விமானிடத்திலே சென்று அவரிடத்திலே ஒப்பந்தம் போட்டார். அப்படி ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது, பல செல்வந்தரிடத்தில் செல்கின்ற பொழுது அவர் பல இடங்களில் அவமானப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அவமானப்பட்டு இருந்தாலும் கூட தாய்மொழியாம் தமிழுக்காக அந்த அவமானத்தை ஏற்று 90க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்து இன்று நாம் வாசிப்பதற்குரிய புதிய இலக்கியத்தை தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரை போற்றுகின்ற விதமாக கடந்த 2012 அன்றைய முதலமைச்சராக இருந்த இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவருடைய திருப்பெயரால் விருதுகளை அறிவித்தார்கள். தமிழ் புலவர்களுக்காக விருதுகளை அளித்தார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழ் புலவருக்கு அவருடைய பிறந்த நாளில், அதாவது பிப்ரவரி திங்கள் 19ஆம் நாளில் இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை பரிசீலிப்பார்களா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்திலே கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்துகள், அதே போல தமிழ் தாத்தா உவேசா அவருடைய தமிழ் பணிகள் குறித்தும் இங்கே மிக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க ஒன்று, ஏற்றுக்கொள்கிறோம் துறையின் சார்பில். இருந்தாலும் நம்முடைய இலக்கிய நாளாக, மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்கப்படுமா என்று கோரியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இது சம்பந்தமாகவும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவைக்கின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி வரும் காலத்தில் அது குறித்து பரிசீலிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் KP முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
அதாவது தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் இந்த தமிழுக்காக தன்னை எப்படி அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதற்கு இங்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அவர் திருவாரூரை ஆதீனத்தில் கல்வி கற்பதற்காக செல்கிறார். இவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் வெங்கட்ராமன், வைணவ பெயர். திருவாரூரை ஆதீனம் என்பது சைவ சித்தாந்தத்துக்குரியது. அதனால் அங்கே செல்லுகின்ற பொழுது தான் வைணவன் என்ற காரணத்தினால் அந்த திருவாரூரை ஆதீனத்தில் எங்கே சேர்க்க மாட்டார்களோ என்பதற்காக தமிழ் கற்பதற்காகவே தன்னுடைய பெயரை வெங்கட்ராமன் என்ற பெயரை சாமிநாதன் என்ற பெயரை சைவ பெயராக மாற்றி அந்த திருவாரூர் ஆதீனத்திலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்திலே பாடம் பயின்றவர். அப்படி பாடம் பயின்று சீவக சிந்தாமனுடைய நூலை உருவாக்குகின்ற பொழுது பிழையில்லாமல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சமண கல்வியாளரிடத்தில் சென்று அவரிடத்திலே விளக்கம் கேட்கின்ற பொழுது அன்று அவரோடு இருந்த சைவத்திலே ஈடுபாடு உடையவர்கள் சமணரிடத்திலே நீங்கள் எப்படி போய் கேட்கலாம் என்று கேள்வி கேட்ட பொழுது எனக்கு தமிழ்தான் முக்கியம், தமிழ் பணிதான் முக்கியம், மதம் முக்கியம் இல்லை என்று அப்பொழுதே சொன்னவர் இவர் சாமிநாத ஐயர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்த அவருக்கு இந்த அவருடைய பிறந்த நாளை மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலேயும் நான் கோரிக்கை வைக்கிறேன். மீண்டும் அவருடைய பிறந்த நாளை இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி நாளாக அறிவிப்பார்களா? ஏனென்று சொன்னால் தமிழுக்காக இருக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்திலே இருந்த இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவருடைய திருப்பெயரிலே விருதை அறிவித்திருக்கிறார்கள். இந்த இயக்கம் இதை அறிவிக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரத்தை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் தாத்தா உவேசா அவர்களை பற்றி இங்கே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். முழு கருத்துக்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நிச்சயமாக இந்த துறையின் சார்பில் அவருக்கு மரியாதை செய்கின்ற வகையில் நிச்சயமாக வரும் காலத்தில் அதுக்காக அரசு பரிசீலிக்கும். அதே நேரத்தில் ஆண்டுதோறும் அவருக்கு மாநில விழாவாக, அரசு விழாவாக அவருடைய பிறந்தநாளை நாம் கடைபிடிக்கின்றோம். சென்னை கடற்கரை சாலையில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல அவருடைய பெயரில் தமிழ் புலவர்களுக்கு விருது வழங்குகிறோம். அதே போல இன்றைக்கு அவருடைய பிறந்த ஊரான உத்தமநாதபுரத்தில் அவருடைய வீடு சிறப்பாக அரசின் சார்பில் பராமரிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு தகவல்களை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி எதிர்காலத்தில் பரிசீலனை. விநாயகன் 144 மாண்புமிகு உறுப்பினர் நல்ல தம்பி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு KP முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். டாக்டர் உவே சாமிநாதனுடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவருடைய பிறந்தநாள் என்று அவருக்கு வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் தெரிவித்துள்ளேன். அமைச்சர் முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன அதுக்கு நிறைவாயிற்று. முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் குட். விநாயகன் 144 மாண்புமிகு உறுப்பினர் திரு நல்ல தம்பி மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கனகவல்லி தொகுதி கோவிந்தபாளையம் ஊராட்சியில் மாண்புமிகு உறுப்பினர் கோரியுள்ள கால்நடை மருத்துவமனை அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் நல்ல தம்பி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கோவிந்தம்பாளையம் கிராமத்திற்கு ஒரு கால்நடை மருத்துவமனை கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சாத்தியக்கூறு இல்லை என்றார். இருந்தாலும் மீண்டும் அதை பரிசீலனை செய்து வாய்ப்பு இருந்தால் செய்து தருமாறு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழகத்தின் இறந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவரை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசல் கூற்று ரோட்டில்
சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 9/2/2020 அன்று அப்போதைய முதலமைச்சர் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேள்வி மறுபரிசீலனை பண்ணி கேட்டிருக்கீங்க. துணை கேள்வி அமைச்சர்கிட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டா ரெண்டாவது ஒரு பதில் இருக்கு. அமைச்சர் பதில் சொல்லுங்க. அதுக்கு மறுபரிசீலனை பண்ணு கேட்காங்க. மறுபரிசீலனை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிதாக கிளை நிலையங்கள் ஏற்படுத்த அப்பகுதியில் உள்ள கால்நடைகளின் எண்ணிக்கை, ஏற்கனவே உள்ள கால்நடை நிலையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. கால்நடைகள் எண்ணிக்கை 3000க்கு அதிகமாக அந்த நிலையத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் வேறு கால்நடை நிலையங்கள் இல்லாத பட்சத்தில் முதலில் கால்நடை கிளை நிலையம் துவக்கப்படுகிறது. பின்னர் அந்த பகுதியில் கால்நடைகள் எண்ணிக்கை 5000 அதிகமாக உயரும் பட்சத்தில் கால்நடை மருந்தகமாக உயர்த்தப்படுகிறது. அந்த மருந்தகத்திற்கு தினசரி 40 கால்நடைகளுக்கு மேல் சிகிச்சைக்கு வரும் பட்சத்தில் கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கோரியுள்ள கோவிந்தபாளையம் கிராமத்தில் கால்நடை நிலையம் எதுவும் இதுவரை தோற்றுவிக்கப்படவில்லை. அக்கிராமத்தில் மொத்த கால்நடை அலகுகளின் எண்ணிக்கை 3630 ஆகும். மேலும் அருகில் செயல்பட்டு வரும் ஆரகலூர் கால்நடை மருந்தகம் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தற்போது கோவிந்தம்மாள் பாளையம் கிராமத்தில் 3000 அலகுக்கு மேல் கால்நடைகள் உள்ளதால் அங்கு கால்நடை கிளை நிலையம் அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளன. இது குறித்து அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று கிளை நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நல்லதம்பி, சுருக்கமா கேளுங்க. நல்லதம்பி, அடுத்த ஒரு கோரிக்கைன்னா என்ன வேணும்னு கேளுங்க. அடுத்த கோரிக்கை தான் ஐயா வரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கோவிந்தம்பாளையத்துக்கு பரிசீலித்து செய்து தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சேலம் மாவட்டம் கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசல் கூட்டு ரோட்டில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 9/2/2020 அன்று அப்போதைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் கரங்களால் 1022 கோடியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரம் வாய்ந்த ஆசியாவிலேயே மிக பெரிய சர்வதேச தரத்தில் கால்நடை ஆராய்ச்சி பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவ கல்லூரி அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அதில் 22/2/2021 அன்று கால்நடை மருத்துவ கல்லூரியை திறந்து வைத்தார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். மேலும் பால், இறைச்சி மற்றும் பதப்படுத்தும் ஆலைகள், கால்நடை உற்பத்தி நுட்பங்களை உள்ளடக்கிய வளாகங்கள், 15 சிறப்பு துறைகளுடன் கூடிய அனைத்து கட்டமைப்பு நிறைவடைந்தும் இன்று வரை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரின் திறனை வளர்ப்பதற்கும் கிராமப்புற விவசாயிகளின் பொருளாதார நிலைகள் உயர்வதற்கும் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் உயரும். ஆகவே இந்த அரசு 3.5 ஆண்டு காலம் ஆகியும் இந்த கால்நடை பூங்காவை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எனவே இந்த கால்நடை பூங்காவை பயன்பாட்டிற்கு அரசு கொண்டு வருமா என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த கட்சி கொண்டு வருகின்றது, எந்த கட்சி நடைமுறைப்படுத்துகின்றது என்று எண்ணாமல் எந்த நல்ல திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு ஆணைகள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதற்கான பணிகள் வெகு சீக்கிரமாக நடைபெற்று வருகிறது. வெகு சீக்கிரத்திலே முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த கால்நடை மற்றும் விலங்கின அறிவியல் உயராராய்ச்சி நிலையம் வெகு சீக்கிரத்திலே திறக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சருடைய பதிலில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டு கேட்பது என்னவென்றால், சோழவரம் ஊராட்சியில் உள்ள மாதவரம் பஞ்சாயத்தில் பக்கத்தில் மாதவரம் பஞ்சாயத்தில் முஸ்லிம் நகர் முதல் முஸ்லிம் நகர் முதல்
மாதவரம் காலனிக்கு இடையே மின்சார பற்றாக்குறை இருக்கிறது. அங்கே ஒரு 100 kV நீங்கள் மின்மாற்றி ஏற்படுத்தினால் சோழவரம் முழுமைக்கும் மின்சார சப்ளை என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொன்னேரி தொகுதியில் மட்டும் புதிதாக 5 மின்மாற்றிகள், அதாவது அதிக மின்பளுவை குறைப்பதற்கும் 6 புதிய மின்மாற்றிகள் குறைந்த மின்னழுத்தத்தை சீர் செய்வதற்கும் என 11 புதிய மின்மாற்றிகள் நிறுவ திட்டமிடப்பட்டு இதுவரை 3 மின்மாற்றிகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 8 மின்மாற்றிகளுக்கு நிறுவக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் நகர் பகுதியில் ஏற்கனவே 100 kVA மின்மாற்றி ஒன்று அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேவை ஏற்படின் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீஞ்சூர் பேரூராட்சியில் சுமார் 18,000 மின் இணைப்புகள் இருக்கிறது. அங்கே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அப்போதைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களும் நிறைய மின் உற்பத்தி நிலையங்களை அங்கே தொடங்கி அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் மின்சார உற்பத்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மீஞ்சூர் பகுதியில் மின் பற்றாக்குறை என்பதும் அறிவிக்கப்படாத மின்தடை என்பதும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று ஆய்வு செய்த போது போதிய மின் ஊழியர்கள் அங்கே இல்லை என்று சொல்கிறார்கள். அதைவிட முக்கியமாக துணை மின் நிலையம் நீண்ட நாட்களாக மக்கள் கோரிக்கை அங்கே வளர்ந்து வருகின்ற நகரம் துணை மின் நிலையம் அமைக்கப்படவில்லை. நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த கோப்பு வருவாய்த்துறையிலே இருக்கிறது. அதே போல தற்போது இருக்கின்ற அலுவலகம் வாடகை கடலில் இயங்குகிறது. அதுவும் பழுதடைந்து இடிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உதவி செயற்பொறியாளர் பணியிடம் கூட அங்கே காலியாக இருக்கிறது. இதன் காரணமாக அங்கே மின் பற்றாக்குறையும் மின்தடையும் ஏற்படுகிறது. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மிக விரைந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்வாரியத்தில் உள்ள குறிப்பிட்ட சில காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையினுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையும் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த தேவை ஏற்படக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தேவை ஏற்படின் கண்டிப்பாக அங்கு ஆய்வு செய்யப்படும். தேவை ஏற்பட்டால் அவர் சொல்லக்கூடிய கோரிக்கையில் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளது. விநாயகன் 147 மாண்புமிகு உறுப்பினர் திரு கே ஏ செங்கோட்டையன் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி பி வெள்ளாப்பாளையம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது எல்லா உபகரணமும் இருக்கிறதாக சொன்னார்கள். மகப்பேறு சிகிச்சை பெறுவதற்காக கிராமப்புறங்களில் இருக்க ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுக்கு உரிய மருத்துவர், படுக்கை வசதிகள், உபகரணங்கள், அதே நேரத்தில் செவிலியர் போன்றவை அங்கே தேவைப்படுகிறது. அதை அரசு முன்னுரிமை வழங்குமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பி வெள்ளாப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது 2 மருத்துவர்களை கொண்ட மருத்துவமனை. ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையாக இருந்தால் மட்டுமே இத்தகைய வசதிகள் இருக்கும். ஆனாலும் கூட இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை போல அந்த பகுதியில் ஒரு 25,701 மக்கள் இந்த மருத்துவமனையில் பயன்பட்டு வருகிறார்கள். இதன் கீழ் ஒரு 5 துணை சுகாதார நிலையங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 150 புறநோயாளிகள் மட்டுமே பயன்பட்டு வருகிற ஒரு மருத்துவமனை. நாளொன்றுக்கு ஒரு 5 பேர் மட்டுமே உள்நோயாளிகளாகவும் பயன்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு மருத்துவர், செவிலியர், மருந்தாளுநர், ஆய்வக நுட்பர் என்று பல்துறை பணியாளர்களும் அங்கே பணியாற்றி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது 21 வகையான மருத்துவ உபகரணங்களும் அந்த மருத்துவமனையின் செயல்பாட்டில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றுகிற போதுதான் சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மக்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிற போது ஈரோட்டிற்கும் கோவைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை.
மலைப்பகுதியில் வாழுகிற மக்களுடைய நலன் கருதி அதிநவீன முறையில் மாவட்ட தலைமை மருத்துவமனையை அங்கே உருவாக்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வணக்கத்திற்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்து அதை கட்டுவதற்கு ஏறத்தாழ 1068 கோடி ரூபாய் நிதியையும் தந்து இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிற சூழலிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 19 மாவட்டங்களுக்கு தேவையான மாவட்ட அரசு மருத்துவமனைகளையும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையாக ஒரு 6 மருத்துவமனைகளையும் தந்து தமிழக வரலாற்றில் முதன்முறையாக வெறும் 19 மட்டுமே இருந்த நிலையில் 25 புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்திருக்கிறார்கள். எனவே புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை உருவாக்குவது என்பது தற்போது இயலாத காரியம் என்றாலும் மாண்புமிகு நம்முடைய மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதை போல அவருடைய மருத்துவமனைக்கு தேவையான இன்னும் கூடுதல் வசதிகளை செய்து தருவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை வணக்கம். மாண்புமிகு எடப்பாடி அவர்களை வணங்கி கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையில் அதாவது பிரசவம் வார்டில் பிரசவிக்கிற அந்த கட்டிடம் எக்ஸலன்சி எனப்படுகிற தரம் உயர்த்தப்பட்ட ஒரு புதிய கட்டிடம் அங்கே கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 800லிருந்து 1000 பேர் அங்கே வந்து பிரசவிக்கப்படுகிறார்கள். அதாவது அங்கே அவ்வளோ நோயாளிகள் பார்க்கப்படுகிறாங்க. தமிழகத்திலே வந்து முதலிடத்தில் வகிக்கிற அளவிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையில் அங்கே குழந்தைகள் அங்கே தான் அதிகமாக பிரசவிக்கப்படுகிறார்கள். அதனால் அங்கே வந்து தரம் உயர்த்தப்பட்ட ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறேன். அதே போல் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அங்கே துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட 171 பேர் தான் அங்கே பணியாளர்களாக இருக்கிறார்கள். 3 வேலைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட அங்கே அதை போதிய துப்புரவு பணியாளர்கள் இல்லாதால மிக நெருக்கடியாக இருக்கிறது. மருத்துவமனை பிரசவ மருத்துவமனை ஒரு இடத்துல இருக்குது. அங்கிருந்து 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பெரிய மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதனால் மருத்துவக் கல்லூரிக்கும் இங்கேயும் ஆள் பிரித்து போடுகிற பொழுது 3 வேலைக்கு போதிய ஆட்கள் இல்லாதால தூய்மை செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலாக இருக்கிறது. தூய்மை அது பணியாளர்கள் அதிகப்படியாக போட்டால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, அதே போல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து ஒரே ஒரு 10 கேள்வியெல்லாம் தனியா போடுங்க. அமைச்சர் பதில் சொல்லட்டு நேரம் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை போல அவருடைய அந்த மருத்துவமனைக்கு ஒரு கூடுதல் கட்டிடமும் கூடுதலாக சுகாதார பணியாளர்களை நியமிக்கும் பணியையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று செய்து தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் சுற்று வட்டாரத்தில் உள்ள சிவசேலம், மந்தியூர், ஆம்பூர் போன்ற பஞ்சாயத்துகளில் மலைப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் வனவிலங்குகளால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். ஆகவே அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் 20 கிலோமீட்டர் தொலைவில் கடையம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஆழ்வார்குறிச்சியை மையமாக கொண்டு அந்த பேரூராட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலிப்பார்களா? சென்ற ஆண்டே அதற்கு பரிசீலிக்கப்படும் என்று சொன்ன மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக ஏற்கனவே ஒன்றிய அரசின் மூலம் 25 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 25 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கேட்டு பெற்று அவைகள் தற்போது பணிகள் முடிவுற்று பணியாளர்கள் நியமிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அவைகள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த ஆண்டும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒன்றிய அரசினால் வழங்கப்படும் போது நிச்சயம் மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தங்களின் வாயிலாக விநாயகன் 149 மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த வேதநாராயண திருக்கோயில் என்பது அவர் 2022ஆம் ஆண்டு இந்த வினா அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1965ஆம் ஆண்டிற்கு பிறகு குடமுழுக்கே நடைபெறவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்குள் நடைபெறாத இந்த திருக்கோயிலுடைய பட்டியலை எடுத்து குடமுழுக்கு விரைவுபடுத்துகின்ற நடவடிக்கையாக 7/7/2024 அன்று 64 லட்சம் ரூபாய் செலவில் 6 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பாலாலயம் செய்யப்பட்டு பணிகள் 20% முடிவடைந்திருக்கின்றது.
அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இந்த பணிகளை நிறைவு செய்து குடமுழுக்கில் நாமும் பங்கேற்போம் என்பதை மகிழ்ச்சியோடு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் குறிப்பிட்டு சொன்ன எனது தொகுதியில் உள்ள அந்த திருக்கோயில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பாலாயனம் செய்யப்பட்டு மேல் வளைமதவில் உள்ள நம்முடைய வேதநாயக பெருமாள் திருக்கோயிலும் அதே போல கீழ் வளைமதவில் உள்ள வான்கோடீஸ்வரர் திருக்கோயிலும் ஒரே நாளில் பாலாயனம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு பணிகள் எதுவும் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதை துரிதப்படுத்த வேண்டுமாய் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, புவனகிரி பேரூராட்சி ஆதிவராகனத்தில் உள்ள அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் கிபி 16-17 நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டு சோழர் காலத்து கல்வெட்டுகள் அந்த கோயிலில் ராஜகோபுரத்தில் இருக்கின்றன. ராஜேந்திர சோழன் தனது அன்னைக்காக கட்டிய சிவன் கோயில் எப்படி பெருமாள் கோயிலாக மாறியது என ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கின்ற வருகின்ற இந்த பழமையான திருக்கோயிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்த அரசு முன்வருமா என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் முதலில் குறிப்பிட்டதற்கு எதிர்வினை ஆற்றுவதாக கருத வேண்டாம். நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 திருக்கோயிலுடைய குடமுழுக்கு திருப்பணிகள் நடைபெறுகின்ற புகைப்படங்கள் இருக்கின்றது, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட இந்த சீனிவாச பெருமாள் திருக்கோயில் கூட 1984 ஆண்டுக்கு பிறகு திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பதால் நாங்கள் மண்டல குழுவுடைய ஒப்புதலை பெற்று SLC எனப்படுகின்ற தொல்லியல் குழுவிற்கு அனுப்பிய போது அந்த கட்டுமானங்களை டாக்குமெண்ட்ரி ஆவணப்படுத்த வேண்டும் என்று அந்த குழு நிராகரித்ததால் தற்போது கட்டுமான பணிகளை ஆவணப்படுத்துகின்ற பணி நடைபெறுகின்றது. அந்த அனுமதி கிடைத்தவுடன் உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட்டு நிச்சயமாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நம்முடைய உறுப்பினர் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு 4 திருக்கோயிலை குறிப்பிட்டிருந்தார். அதில் வேதபுரீஸ்வரர், கோடிலிங்கம், வடதலை ஐயனார், அங்காள பரமேஸ்வரி ஆகிய 4 திருக்கோயிலை குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த 4 திருக்கோயிலுக்கும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளும் சேர்த்து இந்த 6 திருக்கோயிலுக்கும் அடுத்த ஆண்டு 7/7/2024 ஆண்டு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது புவனகிரி தொகுதியில் உள்ள அம்பாபுரம் கைலாச சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான கோயில். அந்த கோயிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்தி தர அரசு முன்வருமா என்று கேட்டுக்கொள்வதோடு, வண்டராயம்பட்டு அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்க அரசு முன்வருமா என்பதையும் தங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஆட்சி உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் ஏற்கனவே இருந்த திருக்கோயில்கள் 12,957 திருக்கோயில்கள் இருந்தது. அதற்கு வைப்பு நிதியாக 1 லட்சம் ரூபாய் என்று 2011ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 100 ரூபாயை கூட அதில் வைப்பு நிதியை உயர்த்தவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே நடைபெற்ற ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் ஆய்வின் போது இந்த 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி எப்படி போதுமான தொகையாக இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் கருதி கூடுதலாக 130 கோடி ரூபாய் அரசு மானியமாக வழங்கி 1 லட்சத்தை 2 லட்சம் ஆக்கியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதோடு அதனுடைய எல்லை நின்றுவிடவில்லை. 12,957 திருக்கோயில் என்றிருந்ததை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 6,000 திருக்கோயில்களை கூடுதலாக வழங்கி தற்போது 19,000 திருக்கோயில்களுக்கு 1-2 ஆக்கியதோடு நில்லாமல் 2.5 லட்சம் ஆக்கி இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த திருக்கோயில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு ஒரு சல்லி காசு கூட அரசின் சார்பிலே உதவி இல்லாமல் இருந்த நிலை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றவுடன் மாதந்தோறும் 1000 ரூபாய்
அவர் வங்கி கணக்கில் 19,000 செலுத்துகின்ற ஒரு முதல்வராக, ஒரு ஆட்சியாக, ஆன்மீக ஆட்சியாக இந்த துறை விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உறுப்பினருக்கு தெரிவித்து, அவர் கோரிய இந்த கோயிலும் ஒருகாலை பூஜை திட்டத்தின் கீழ் எடுத்துக் கொள்ளப்படும். அதற்குண்டான காசோலையை இன்னும் ஒரு 10 நாட்களில் முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் அந்த ரயில் பெட்டியில போற வயதான முதியவர்கள் அங்கிருந்து 36-40 படி ஏறுகின்ற பொழுது ஏற முடியல. அந்த இடத்துல நகரும் படிக்கட்டு அமைத்து தர இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் வரலாற்றில் நிரந்தரம் இடம் பிடித்த ஒரு முதல்வர் உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. என் அப்பன் முருகனுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் கடவுள் முருகனுக்கு மிகப்பெரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டி, தமிழகம் மாத்திரமல்ல இந்தியாவிலே கேட்ட கேள்விக்கு தான் பதில் வரும். சொல்லல சொல்லிட்டு நீ எத்தனை கேள்வி வேணாலும் கேள்வி, அத்தனை கேள்வி பதில். தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றியத்தில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, 26 நாட்டிலே இருந்து மேலை நாட்டினவரும் பங்கேற்ற ஒரு திருவிழா உண்டென்றால் இறை சம்பந்தப்பட்ட திருவிழா அது பழனி தண்டாயுதபாணிக்கு எடுக்கப்பட்ட மாநாடுதான். கோவிந்தசாமி அவர்கள் கோரியது போல் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு மலேசிய நாட்டின் உதவியோடு 120 கோடி ரூபாய் செலவில் ஒரே செங்குத்தாக செல்லுகின்ற பேருந்து ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குண்டான கன்சல்டன்சி ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் அடுத்த ஆண்டுக்குள் அதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு எத்தனை வயதான முதியோர்கள் வந்தாலும் லகு தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த ஆட்சி மேற்கொள்ளும். தற்போது மூத்தவர்களுக்கு விஞ்சிலே செல்வதற்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்கும் உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை பேரவைத் தலைவரின் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.